இரவு நேர வேலைகள், அதாவது நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்காவுக்காக நம்முடைய நாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேரங்களில் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. இங்கேருந்து நம்ம அமெரிக்காவுக்கு போனாலும் கூட அந்த நேர பாகுபாடு காரணமாக இங்கேருந்து அங்கே போனவங்க அங்கே தொடர்ந்து ரொம்ப நேரம் தூங்குவாங்க, அல்லது அங்கேருந்து அமெரிக்காலேருந்து யாராவது இந்தியாவுக்கு வந்தாலும் தொடர்ந்து ரொம்ப நேரம் தூங்குவாங்க. ஏன்னா அந்த நேர பாகுபாடு என்பது ஒரு நாள் பயணத்திலேயே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் பயணம் அது. ஆனால் இன்றைக்கி வந்து 24 மணி நேரமும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய 30 நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரவு நேரத்தில் வேலைக்கு போகிறத வந்து ஒரு வழக்கமாகவே இன்றைக்கி நம்ம மாற்றிட்டோம். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பகலில் வேலை பார்க்குறதுன்னா இரவு பக்கத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா எல்லாம் ஒன்று தானே. பகலில் வேலை பார்த்தா நம்ம இந்தியாவுக்கு வேலை பார்க்குறோம், இரவு நேரத்தில் வேலை பார்த்தா அமெரிக்காவுக்கு வேலை பார்க்குறோம், சம்பளம் அதிகமாக வருது இல்லையா அப்படின்னு நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இரவு நேர வேலைக்கு சம்மதம் தெரிவித்து அவங்க போகிறாங்க. ஆனால் அதனால் என்ன நடக்கு அப்படின்னா, பகலில் சூரிய வெளிச்சத்தில் இயல்பான இயற்கையான இந்த வெப்பநிலையில் நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றம் என்பது வேறு. இரவு நேரத்தில் செயற்கையான முறையில் ஒளியூட்டப்பட்ட விளக்குகளுக்கு மத்தியில் நம்முடைய வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும் பொழுது அதில் 5ல் ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஆஸ்மா வரும் அப்படிங்கிற ஆய்வறிக்கை இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஆர்கன் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது மனித கடிகாரம் என்று ஒரு பேர். காலங்காத்தால் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா கழிவு நீக்க உறுப்புகளில் வேலை செய்யும். அதன் பிறகு செரிமான மண்டலம் வேலை செய்யும். அதன் பிறகு சுவாச மண்டலம். அப்படி ஒன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது. அதனால தான் காலையில் எழுந்தவுடனே நமக்கு வந்து காலை கடனை முடிக்கணுங்கிற எண்ணம் ஏன் வருதுன்னா, ஆர்கன் கிளாக் படி அந்த ஆர்கன் அப்போ வந்து செயல்பட தொடங்கும். அதன் பிறகு பசியை தூண்டி நம்மளை சாப்பிட வைப்பது எது அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்தில் உள்ள அந்த உறுப்புகளுக்கான நேரம் அது. அதனால தான் காலையில் பார்த்திங்கன்னா காலை சிற்றுண்டியை தவிர்க்காதீங்க. காலையில் 7 to 8 மணிக்குள்ளே நீங்கள் காலை உணவை எடுத்துக்கிடுங்க. மத்தியான உணவு இந்த நேரத்தில் எடுங்க, இரவு நேரத்தில் இந்த உணவு எடுங்கன்னு நமக்கு இப்போ டாக்டர்ஸோ அல்லது பெரியவங்களோ சொல்லிக் கொடுக்குற காரணம் என்னென்னா, இந்த உடல் வந்து வளர்ச்சிதை மாற்றத்துக்கு எல்லா பாகமும் இயங்கி ஆகணும். அதில் ஒரு சில உறுப்புகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் சிறப்பாக இயங்கும். அது வந்து என்ன ஆகும்னா, இரவு நேரத்தில் வேலைக்கு போகும்போது அது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, டே ஷிஃப்ட்டு போகக்கூடிய ஒர்க்கர்ஸ், இரவு நேர ஷிஃப்ட்டு போகக்கூடியவங்க, ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் போகக்கூடியவங்க, இப்படி 3 ஷிஃப்டாக போகக்கூடியவங்களெல்லாம் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி மனிதர்களுக்கு நோய் ஏற்படுகிறது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் கூட பார்த்திங்கன்னா குழந்தை நல்லா தூங்கட்டும், குழந்தை தூங்கினா தான் நல்லா வளரும் அப்படிம்பாங்க. இப்போ வளர்ச்சிக்கு தேவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். ஆனால் அந்த தூக்கம் வந்து இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட்டில் போகிறவங்களுக்கு கிடைக்குமானா 100% கிடைக்காது. நாம் பகலில் முள்ள வேலை செஞ்சுட்டு இரவு முழுக்க நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம். அவங்க கொட்டை முழிச்சுக்கிட்டு சாமக்கோழி மாதிரி கண்ணை திறந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க பகலில் தூங்கத்தானே செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது இயற்கையினுடைய நியதிக்கு மாறுபட்டதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது அப்படின்னு ரொம்ப நேரம் அதில் செலவிடுவது, அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி இயற்கைக்கு எதிரான முறையில் அந்த நைட் ஷிஃப்ட் வேலைகளுக்கு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, உடல் சம்மந்தப்பட்ட பல நோய்கள் வருது. அதிலும் முக்கியமாக என்னென்னா, இரவில் வந்து 6லேருந்து 8 மணி நேரம் நன்றாக தூங்கணுங்கிறது விதி. அப்படி தூங்கினாதான் மெலனின்னு சொல்லக்கூடிய ஒரு சில சுரப்பிகள் நம்முடைய உடம்புல சுரக்குது. எந்த விதமான மாத்திரையை போட்டும் அந்த சுரப்பிகளை சுரக்க வைக்க முடியாது. எந்த காய்கறிகள் எந்த ஊட்டச்சத்து மூலமாகவும் நமக்கு அந்த சுரப்பிகள் சுரக்காது. இரவு நேரத்தில் ஆழமான தூக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த சுரப்பிகள் வேலை செய்யும். அது நம்ம இரவு நேரத்து வேலைக்கு போயிட்டு பகல் நேரத்தில் நம்ம தூங்கும் பொழுது நிச்சயமாக இந்த சுரப்பி சுரக்கிறது இல்லை. அதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன இறுக்கம் ஏற்படும். நம்மோட துணையோடு நம்ம ஒத்து போக முடியாது. மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு அது காரணமாக இருக்குது. அதனால தான் வந்து ஐடி துறையில் உள்ளவங்க ஒருவரோட ஒத்து போகாமல் அதிக விவாகரத்துகள் வந்து அந்த துறையில் இருக்குது அப்படின்னு பொதுவாக பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளுக்கு அந்த இரவு நேர வேலைகள் மிக முக்கியமான காரணமாக இருக்குமோ அப்படிங்கிறது இன்றைக்கி சிந்திக்கப்படுது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.